வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 லக்னக்காரர்கள் அல்ல ராசி, அவங்களுக்கு மனைவி எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கேட்குற விஷயங்கள் பொதுவான விதிகள் தான். இது நம்ம துல்லியமாக இப்படி தான் இருக்குங்கிற விஷயத்தை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகம், பார்க்கக்கூடிய கிரகம் 7ஆம் அதிபதி என்ன பாவத்தில் எப்படி இருக்குது, பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, அது என்ன டிகிரியில் இருக்குது, என்ன சாரம் பெற்றிருக்கு, அந்த 7ஆம் அதிபதியோடு என்ன கிரகம் இணைந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அது இருக்குது. இந்த மாதிரி மனைவி இப்படிப்பட்டவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்து சொல்லணும். ஸோ நம்மக்கிட்ட அந்த இவ்வளோ விஷயத்தையும் பார்க்குறதுக்கு ஜாதகம் பார்க்குறப்ப தான் சொல்ல முடியும். ஸோ எல்லாத்துக்குமே பொதுவாக இந்த மாதிரி ராசி இருக்குது, லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மேக்சிமம் பொருந்தும். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம இந்த விஷயத்தை சொல்லி முடித்த உடனே இந்த 7ஆம் இடத்துலையே இந்த ராசிலேயே, நான் சொல்கிற ராசிலேயே கிரகம் இருக்கும் பட்சத்தில் அதோட விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தான் மாறுபடும், அதிக அளவு மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 12 லக்னமாகவும் எடுத்துக்கோங்க, ராசி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி லக்னத்துக்கு தான் இது பேசும், ராசிக்கும் இது ஓரளவுக்கு இது பொருந்தக்கூடிய விஷயமாகவே இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 12 லக்ன ராசிக்காரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லக்னக்காரங்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேச லக்னம். மேச லக்னம் இல்லை மேச ராசி. ஸோ எவ்ரிதிங் ஓகே, பட் மேச லக்னமே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லக்னத்துக்கு தான் எப்பவுமே 7ஆம் அதிபதி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கான்செப்டையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அப்போ இந்த 12 லக்னத்தில் நம்ம ராசிக்கு மட்டும் தான் எடுத்துக்கணுமானா, மெயின் லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ராசி. ஓகேவா? அப்போ லக்னம் அப்படிங்கிறப்ப மேச லக்னம். இந்த மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார் வர்றாங்க அப்படின்னா, சுக்கிரன், துலாம், அந்த ராசி தான் வரும், அந்த லக்னம் தான் வருது. ஸோ துலாம் ராசி தான் வரும். அந்த துலாம் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ராசி தான் துலாம், அந்த பாவம். அந்த அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிரன். ஸோ இந்த மேச லக்னத்துக்கு 7ஆம் இடம் துலாமாக வர்றதுனால அந்த துலாத்தோட அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் அதை வைத்து தான் நம்ம அதோட பாவத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடியவங்க மனைவி எப்படி இருப்பாங்க, 7ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாக 7ஆம் இடத்திற்கு சொல்கிறத விட கலத்தரக்கார கிரகம் ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி நம்ம பாவத்தை மட்டும் எடுத்து 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, அந்த அதிபதியை வைத்து நம்ம பலன் சொல்கிறோம் பொதுவான விதியாக. அப்போ பார்க்குறப்ப மேச லக்கணத்துக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல அதிபதி சுக்கிரனாக வரும் பட்சத்தில் அவங்க அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலை சம்மந்தப்பட்ட விஷயம், இசை, நடனம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடம்பர விஷயத்தில் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, செலவுகள் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் ரசித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட மனைவி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது விருச்சிகமாக வரும். அதன் அதிபதி செவ்வாய். ஸோ அந்த 7ஆம் இடத்துல செவ்வாயாக வரனால அவங்க எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேகம், அதே மாதிரி விவேகம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடைமுறைக்கு வரும். எப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கிறத விட அந்த குடும்ப பொறுப்புகள் மனைவி நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, ஒரு சீரமைப்போடு கொண்டு போவாங்க. அதே மாதிரி அது ஒரு சில விஷயங்கள் செய்யாமல் இருந்த விஷயம் எல்லாமே அந்த புதுசாக செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொண்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த அமைப்பு இந்த மனைவிங்கிறவங்ககிட்ட இருக்கும். இந்த 7ஆம் இடம் செவ்வாயாக வரும் பட்சத்தில் கோபம் அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு தனது மனைவி கிட்ட அன்பாக பேசுனீங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லா வேலையும் நடக்கும். அதிகாரமாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சண்டை தான் போடுவாங்களே தவிர
அவங்கக்கிட்ட விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து செய்ய மாட்டாங்க, ஈடுபடாதுன்னு சொல்லலாம். ஸோ அன்புக்கு இவங்க அடிமை, அதிகாரத்துக்கு நோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து மனைவியாக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையும் வேகமாக செய்யணும், உடனே முடிக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து சந்திரன் அந்த இடத்துல நீசமாகறனால வந்து ஒரு நேரம் ஒரு இருக்கிற அந்த தன்மை ஒரு நேரம் இருக்காதுன்னு சொல்லலாம். ஒரு நேரம் இதை செய்யலாமாங்க, அடுத்த டைம் வந்து இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். இரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும்னு சொல்லலாம், இந்த மாதிரி சந்திரன் இடத்துல நீசமாகறனால. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம். மிதுனம் அப்படின்னாலே வந்து மிதுனத்துக்கு ஆப்போசிட் 7ஆம் இடம் வந்து தனுசு. ஸோ தனுசில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து எப்பவுமே அட்வைஸ் அப்படிங்கிற விஷயம், குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல விஷயந்தான். அது என்னென்னா தன்னுடைய கணவர்கிட்ட வந்து இதை செய்யாதீங்க, இதை ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அதிகம் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். இவங்களை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா வந்து குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறத வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்குவாங்க. கணக்கு வழக்கு அப்படிங்கிற விஷயம், நிதி விஷயம், இது எல்லாமே வந்து நிர்வாகத்தன்மை, இது எல்லாமே வந்து இவங்ககிட்ட நல்லாவே இருக்கும். ஸோ மிதுன லக்னக்காரங்கள் திருமணத்துக்கு பிறகு இவங்கக்கிட்டேயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயாக இருந்துக்குவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க குடும்பத்துக்கு உண்டான செலவினங்கள், வரவு செலவு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து மகரம். ஸோ மகரம் வந்தாலே சனி. எப்பவுமே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து கடக லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து வேலை விஷயத்தில் ரொம்ப மெனக்கிடுவாங்கன்னு சொல்ல. வேலைன்னா அவங்க ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்யாமல் இவங்களாம் இருக்க முடியாது. ஒருவேளை வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த வேலையை சின்சியராக செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்தது கிளம்புவாங்க. இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வேலையிலையும் ஒரு நல்ல பேர் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்கக்கிட்ட வேலை இருக்கிற அந்த ஒரு தன்மையிலேயே வந்து எப்போவுமே குடும்பத்துக்காகவும் சரி, வெளியிலும் சரி, ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா அதை நல்லபடியாக செஞ்சு முடித்து ஒரு பேர் வாங்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 7 வந்து கும்பம். ஸோ இதுவும் சனியாக தான் வருது. பட் சனி வந்தாலும் இது வந்து உங்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய தன்மை, இவங்களும் வேலை விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் வந்து கும்பம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சமூக சேவை அதிகம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு நிர்வாகம் அப்படின்னா ஏதாவது ஒரு மகளிர் குழு, இல்லை இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏரியாவில் வந்து ஒரு பதவி, தலைவர் பதவி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பதவி விஷயமா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுப்பில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் இவங்கள மீறி எதுவும் பண்ண முடியும், இவங்க தான் எல்லா விஷயத்துக்குமே கெயின் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற தன்மை இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய, அதாவது சிம்ம லக்னக்காரனுக்கு வரக்கூடிய மனைவியோட குணம், தன்மை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான், மீனம். ஸோ இவங்க வந்து ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா மீனம் வந்து எப்போவுமே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். மீன் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்த சுத்தப்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரி இவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்குவாங்க. எப்போவுமே எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இந்த பூஜை அறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. இந்த அதாவது இந்த கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடம் மீனமாக வரனால அந்த மீனம் அதிபதி குருவாக இருக்கனால அந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய மனைவியோட தன்மை, குணம் இப்படி இருக்கும். ஸோ வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, அதேமாதிரி ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா, அதாவது ஒரு நவராத்திரி இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்டது, இல்லை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுக்குவாங்க. என்ன மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசேஷத்துக்கு என்ன நம்மளாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே தெளிவாக அவங்க யோசித்து முடிவெடுத்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தன்மை வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம்.
வீட்டை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி வந்து பொறுப்புகள் அதிகம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும், எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரு பகவான் வந்து ஆன்மீகம் சொல்கிறோம், சித்தர்கள் வழிபாடு அந்த மாதிரி இருக்கும். இவங்களோட பேச்சுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தட்டுவாட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயத்த வந்து முன்னக்கூட்டியே வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்கும். அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து முன்னக்கூட்டியே வந்து இதெல்லாம் நடந்துரும், கொஞ்சம் பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து துலாம். துலா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ துலா லக்னத்துக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, அதே எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் வேலை விஷயத்திலும் சரி, பொறுப்புகள் விஷயத்திலும் சரி, கொஞ்சம் அதிகப்படியான தன்மை இருக்கும். எப்பவுமே துலா லக்னக்காரங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து மனைவி தான் வந்து குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்திக்கிறது, அவங்க பேச்சு கேட்குற அளவுக்கு இவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்து துலா லக்னக்காரங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறவங்களா இருப்பாங்க. சுக்கிரன் அதிபதி, இன்னொன்று சனி அங்கே உச்சமாகுது. ஸோ வேலை எல்லா விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வெளியிலும் சரி வீட்லேயும் சரி ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி தன்மை அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதனால் வந்து ஸோ குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பை அவங்க மோஸ்ட்லி எடுத்துக்கிறப்ப வந்து இவங்க கொஞ்சம் பாரம் குறையிறதுனால வந்து ஸோ இவங்களே எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி வந்து பண்ணுறப்ப வந்து மனைவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறது, குழந்தைகளை வளர்க்குறது முதற்கொண்டு எல்லாமே என்னென்னங்கிறது ஃப்யூச்சர் முதற்கொண்டு அவங்க யோசித்து வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகாரம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா அது கரெக்டானதாக தான் இருக்கும், தேவையில்லாததாக இருக்காது. ஸோ வந்து ஒரு சொல்கிற விஷயமே பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர்கிட்ட வந்து இதை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு குணம் இருக்குன்னு சொல்லலாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். ஸோ அந்த குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். யாருக்கு? இந்த துலா லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலேயும் வந்து நம்மளை எதுவும் தப்பு சொல்லக்கூடாது, எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும்னு அந்த மைண்ட் செட் எப்பவுமே வந்து அவங்க மனைவிக்கு இருக்கும். துலா லக்னக்காரங்க மனைவிக்கு அந்த தன்மை எப்பவுமே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியாக இருக்கனால வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்மளை குறை சொல்லாமல் நடந்துக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் எப்பவுமே அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு விருச்சிக லக்னம். ஸோ விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடம் உங்களுக்கு ரிஷபமாக வரும். ரிஷபமாக வரும் பட்சத்தில் சுக்கிரன். அப்போது இவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுக்கிரனாலே கொஞ்சம் ஒரு அசால்ட்டு அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டு இருந்தாலும் கூட எப்பவுமே பார்த்திங்கன்னா வந்து விருச்சிகம் வந்து கொஞ்சம் வேகமாக எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் டென்ஷன் படப்படப்பு ப்ரெஷர்லேயே இருப்பாங்க இந்த விருச்சிகம். இன்னொன்று வந்து சந்திரன் நீசமாகுதா, அந்த லக்னக்காரங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இவங்க வேகமாக இருப்பாங்க, அவங்க வந்து சரி பார்த்துக்கலாம் என்ன இப்போ அவசரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூலாக போவாங்க. ஸோ லைஃப்பில் இப்படி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா 2 பேருமே ஹரிபரியான 2 பேருமே அவசரம் இருந்தால் அப்புறம் எல்லாமே அவசரமாக முடிஞ்சிடும். ஒருத்தர் பொறுமை, ஒருத்தர் வேகம், அப்படி இருக்கிறது நல்ல விஷயங்கள். ஒருத்தர் வந்து யோசித்து பண்ணணும், ஒருத்தர் வேகமாக பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து 2 பேருமே அப்படி இருக்கிறப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லோவாக பண்ணி யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது வந்து உங்களுக்கு விருச்சிக லக்னக்காரங்களோட மனைவியாக இருப்பாங்க. விருச்சிக லக்னம் வந்து வேகமாக டக்குன்னு ஒரு முடிவெடுப்போம், அடுத்ததுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். அப்போ வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, விருச்சிக லக்னக்காரங்க ஏதோ அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து டக்குன்னு ஏதோ ஒன்று லாக் ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த விருச்சிக லக்னக்காரங்க மனைவி உங்களுக்கு சுக்கிரனாக வரும் பட்சத்தில் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க, இது என்ன பெரிய விஷயம், அடுத்தது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கூலாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது நல்லது தான். இதே வந்து இவங்களும் வந்து வேகமாக இருக்கிறப்போ ஆப்போசிட்லேயும் எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு அவங்களும் வேகமாக சத்தம் போட்டால் 2 பேட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அமையிறது ஒரு வகையில் நல்லதுதான். அப்படிப்பட்டவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அந்த பொறுப்புகள் இருக்கும். பொறுப்புகளை வந்து பொறுமையாக செயல்படுத்துவாங்க அந்த ரிஷப. இது வந்து விருச்சிகம் கொஞ்சம் வேகமாக செயல்படுத்தும். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி இப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு புதன் தான் வந்து 7ஆம் அதிபதியாக வரும், மிதுனம். ஸோ இவங்கக்கிட்ட எப்படின்னு பார்த்திங்கன்னா இரட்டை தன்மை இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா கொஞ்சம் புதன்னாலே வந்து ஒரு இப்போ வந்து இதே கன்னி புதனுக்கும் மிதுன புதனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கன்னியில் வந்து புதன் உச்சம், இதில் ஆட்சி.
ஸோ வந்து இதில் விட கன்னிக்கு பவர் அதிகம். அப்போ வந்து மிதுன புதன் எப்படி இருக்குன்னா, அவங்க எந்த விஷயம் வியாபாரம் தன்மை இதெல்லாமே ஓகே, ஐடியாஸ் எல்லாம் ஓகே. பட் மனைவி வந்து எப்படின்னா, கணவர் மாதிரி அந்த பொறுப்புங்கிறது, அந்த நிதி நிறுவன விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும், செலவுகள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுறதெல்லாம் வந்து தனுசு லக்னக்காரங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மிதனமாக வரும் பட்சத்தில் அவங்க எப்பவுமே செலவுகள் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், நண்பர்களோட ஜாலியாக போயிட்டு வரணும், ஒரு சினிமா இந்த மாதிரி விஷயத்தில் ஜாலியாக இருக்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும், செலவுகள் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவாங்க. அப்போ வந்து இவங்க இது இப்படி தான் செலவு பண்ணணும்னு இருப்பாங்க தனுசு லக்னக்காரங்க. அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஆப்போசிட்டாக இந்த புதனான நண்பர்கள் தான். ஸோ தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கணும், நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பொறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது செலவுகள் செய்வாங்க, நாளைக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி ஜாலியாக இருக்கிறோம் அதை பற்றி யோசிக்கிற தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த தன்மை இருக்காதுன்னு சொல்ல அதான் சொல்கிறேன். இது வந்து பொதுவான விதிகள் தான். ஸோ அதில் வந்து புதனே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ இது வந்து பொதுவாக இப்படி இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தன்மை அவங்ககிட்ட இருக்கும். ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற தன்மை இருக்கிறனால செலவுகளுக்கு இவங்க பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனுசு லக்னக்காரங்க வந்து ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, குடும்பத்தில் வந்து பார்த்து செலவு பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து இதே இவங்க குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி தனுசு லக்னக்காரங்க பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. பட் இதே வந்து இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து பார்த்து செலவு பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க, கொஞ்சம் அதிகப்படியே செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற தன்மை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கடகம் சந்திரன். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி, மகர லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய மனைவி மோஸ்ட் ஆஃப் அழகாக இருப்பாங்க, வட்ட முகமாக இருக்கும், தாய் அன்பு அதிகம் இருக்கும் சொல்லலாம். ஸோ இந்த மகர லக்னக்காரங்க அம்மா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மகர லக்னக்காரங்களுக்கு அது அமையும்னு சொல்லலாம். உண்மையான பாசம் அதிகமாக காமிப்பாங்க, அக்கறை அதிகமாக இருக்கும், வசீகரத்தன்மை அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட. எந்த விஷயத்தையும் ஒரு பாசத்தோடு பேசுவாங்க, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இவங்ககிட்ட இருக்கும்னு சொல்லலாம். இவங்களுக்கு அதாவது மகர லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா, நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், இவங்கக்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசிட்டா இவங்க வந்து நம்பிடுவாங்க. ஸோ ஒரு துரோகம் நடக்கிறது, நம்பிக்கை துரோகம், அந்த பாசத்தை வச்சு இவங்க துரோகம் இதெல்லாம் வந்து இந்த கடகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து மகர லக்னக்காரங்களோட மனைவிக்கு இது அதிகமாக இருக்கும் தன்மை இருக்கிறனால வந்து சொசைட்டியில் வந்து கொஞ்சம் எப்பவுமே ஒரு பார்த்து பேசணும், பார்த்து பழகணும். ஸோ இவங்க வந்து அந்த பாசத்துக்கு நல்லவங்க நம்பிடுவாங்க. ஸோ இது ஒரு மைனஸ் இருக்குது, அதுதான். மற்றபடி இவங்க வந்து நல்ல கேரக்டரு, நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. அதாவது வந்து பொறுப்புகள் நல்லா பார்த்துக்கக்கூடிய, குடும்ப பொறுப்பை எடுத்து பெரியவங்களை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு பாயிண்ட், நோயாளிகள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்டலாம் ரொம்ப பாசமாக நடந்துக்குவாங்க, அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பொதுவான விதிகள். ஓகேங்களா? அடுத்தது கும்ப லக்னம். கும்ப லக்னக்காரங்களுக்கு ஆப்போசிட் சூரியன் சிம்மந்தான் வருது. ஸோ இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்னக்காரங்க வந்து வேலை விஷயத்தில் வந்து எப்போவுமே கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா சூரியனாக இருக்கனால வந்து எப்போவுமே வந்து வேலை வாங்கக்கூடிய தன்மை. சூரியனா தலைவர், ராஜா. ஸோ மற்றவங்க வேலை வாங்குறது அது ஒன்று. அதே மாதிரி அதிகாரம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சொசைட்டியில் நல்ல பேர் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து சிம்ம அதாவது கும்ப லக்னக்காரங்க மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து எப்பவுமே கும்ப லக்னக்காரங்களோட மனைவியோட பேர் வந்து சொன்னாதான் இவங்களை தெரியும், வீட்டுக்காரர் தெரியும். அந்தளவுக்கு இவங்க எல்லாத்துக்கிட்டையும் எல்லா சொசைட்டிலையும் சரி, அந்த குடியிருக்கிற இடத்துல ஒரு ஒரு பேர் இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு பேர், கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறவங்களாக கூட இருப்பாங்க. அதிகாரம் இருக்கும், கரெக்டாக பேசுவாங்க, யாருக்கு பயப்பட மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் இவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த அதிகாரத்தன்மை வீட்லேயும் இருக்கும். ஸோ வந்து குழந்தைகளை பொறுப்பாக வளர்த்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரி பண்ணணும், குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே முன்னக்கூட்டியே வந்து அவங்க கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். யாருக்கு? கும்பலக்கணக்காரங்களோட மனைவிக்கு இருக்கணும் அந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மீனம். மீனத்துக்கு ஆப்போசிட் கன்னி, புதன். ஸோ இங்கே புதன் உச்சமாகறதுனால வந்து பொறுப்புகள் அதிகம் வந்து இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஐடியாஸ் கொடுக்கறது,
இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா வந்து கணக்கு விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து புதனாக இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்களுக்கு வந்து மற்ற விஷயத்தை எல்லாமே வந்து எந்த விஷயத்தையும் வந்து எதுவாக பார்க்குறாங்கனாலும் ரொம்ப யோசித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன லக்கணக்காரங்களோட மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வேலை, இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, பேச்சினால் வந்து ஒரு பேர் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மதிப்பு மரியாதை வந்து பேச்சு மூலிமா அவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும்னு சொல்லலாம். வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணக்கு போட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. முன்னக்கூட்டியே வந்து இந்த விஷயங்கள் நடக்கும், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேமித்து வச்சுக்கணுங்கிற ஐடியா அவங்க எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் வந்து எப்படின்னா குடும்ப பொறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து எந்த விஷயத்தில் இறங்குனாலும் ஒரு லாப நோக்கத்தோடு தான் இறங்குவாங்க. ஸோ குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, எதையுமே வந்து யோசித்து முடிவெடுத்த பிறகு தான் வந்து இவங்க பேசவும் செய்வாங்க, மற்றவங்ககிட்ட ஒரு விஷயத்தில் இறங்கவும் செய்வாங்க. ஸோ இது இவங்களோட கேரக்டராக இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பேசின எல்லாமே பொதுவான விதிகள் தான். மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு பொருந்தக்கூடியது அமைப்பாக தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய தன்மையை பொறுத்து அதோட அதிபதி வீக்காக இருக்கிற பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.